அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 வழங்கப்பட வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தொடர்ந்து தேசிய அளவில் விருதுகளையும் பதக்கங்களையும் வாங்கி வருகின்றோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் மருத்துவர்களின் பணி சூழல் ஆரோக்கியமானதாக இல்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் அரசு மருத்துவமனைகளையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் தொடங்குவதில் அரசு காட்டும் முனைப்பை இங்கு அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கவில்லை. அப்படி இருக்க மருத்துவ சேவையை மக்களுக்கு சிரமமின்றி எப்படி எடுத்து செல்ல முடியும் என்பதை அரசு சிந்திக்க வேண்டும். அதே போல அன்று கொரோனா உச்சத்தில் இருந்தபோது கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழக்கும் மருத்துவர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு இணையான மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. குறிப்பாக கொரோனா பேரிடரின் போது உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமே அரசுக்கு உத்தரவிட்டு 2 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னமும் அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கவில்லை. அதே போல ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி திருவான்மியூரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை சர்வதேச தரத்தில் உள்ளதாக பெருமையாக தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் அதற்கான பங்களிப்பை தரும் அரசு மருத்துவர்களுக்கு நாட்டிலேயே குறைவான ஊதியத்தை தந்து அவமானப்படுத்துவதை நம்முடைய முதல்வர் விரும்ப மாட்டார்கள் என்று நம்புகிறோம். மேலும் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் ஊதிய கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்துள்ளார். இருப்பினும் இன்று வரை இந்த அரசாங்கத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது எங்கள் அருகே வந்து அமர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமின்றி திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்கள் நம்முடைய அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள். அதை போல நம்முடைய முதல்வர் பதவியேற்ற போது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்ததால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நேரத்தில் அரசுக்கு உறுதுணையாகவும் தங்கள் உயிரை துச்சமென கருதி பணியாற்றி மக்களை காப்பாற்றிய அரசு மருத்துவர்களை நம்முடைய முதல்வர் நிச்சயம் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். இருப்பினும் கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மறுக்கும் ஒரே மாநிலமாக நம்முடைய தமிழகம் உள்ளது என்பதுதான் வேதனையாக உள்ளது. அதுவும் அரசாணை 354 படி அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்ட பிறகும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை நாடெங்கும் அரசு மருத்துவர்களுக்கு தரப்பட வேண்டும் என NMC தேசிய மருத்துவ ஆணையமே அறிவுறுத்திய பிறகும் தர மறுக்கும் ஒரே மாநில அரசு தமிழக அரசாகத்தான் உள்ளது. மேலும் தமிழக மருத்துவர்கள் மற்ற மாநில மருத்துவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பது நம்முடைய முதல்வருக்கு தெரியும். இருப்பினும் மற்ற மாநிலங்களில் MBBS மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக தமிழகத்தில் MBBS சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கு ஊதியம் தரப்படுவது என்பதிலிருந்தே மருத்துவர்களுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரியும்.
குறிப்பாக மிக முக்கியமாக மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும் நிலையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்படுவதை நாங்கள் உண்மையில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. கலைஞரின் பேரில் எத்தனையோ அறிவிப்புகள், எத்தனையோ திட்டங்கள் வெளியிடப்பட்டன, அறிவிக்கப்பட்டன. ஒரே ஒரு கோரிக்கை, கலைஞர் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டி வெளியிட்ட அந்த அரசாணையை அமல்படுத்தினால் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி வரை மருத்துவ சேவையை இன்னும் மேம்படுத்த முடியும் என்ற சிந்தனை இந்த அரசுக்கு ஏன் வரவில்லை? எனவே மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளோம். அதன்படி வருகின்ற மார்ச் 18ஆம் தேதி முதல் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் மின்னஞ்சல் அனுப்ப உள்ளோம். அடுத்ததாக மார்ச் 19ஆம் தேதி சென்னை மருத்துவ கல்வி இயக்குனர் அலுவலக வளாகத்தில் மாலை 3 மணி அளவில் தர்ணா போராட்டம் நடத்த உள்ளோம். அடுத்ததாக ஜூன் 11ஆம் தேதி முதல் சேலம் மேட்டூரிலிருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை நடத்த உள்ளோம். இருப்பினும் இந்த போராட்டத்திற்கு முன்னதாகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என நம்புகிறோம். குறிப்பாக டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன் கைகளால் வழங்க வேண்டுகிறோம். மேலும் நம் முதல்வர் தன் தந்தையின் ஆணைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. டாக்டர் பெருமாள் பிள்ளை, தலைவர், அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு. என் பேர் திவ்யா, டாக்டர் விவேகானந்தன் மனைவி. என்னோட கணவர் டாக்டர் விவேகானந்த் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுகா பள்ளிப்பட்டு ஜிஹெச்ல ஒர்க் பண்ணார். கொரோனாவால் அவர் பணியாற்றும் முறை இறந்துட்டார். அவர் அது அரசு துணை நிற்கும் என நம்பினோம். ஆனால் அன்று உயிரிழந்த அரசு மருத்துவ குடும்பத்திற்கு 1 கோடி தர வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் தெரிவித்தார். ஆனால் இந்த அரசு எங்கள் குடும்பத்திற்கு 10 காசு கூட நிவாரணமாக தரவில்லை. குறைந்தபட்சம் அரசு வேலையாவது தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், அதையும் தரவில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய 2 குழந்தையும் 4 முறை நேரில் சென்று சந்தித்து வேண்டினோம். அப்போது 1 வாரத்தில் நிவாரணம் தொகையாக அரசு வேலைக்காக ஆணையும் தருவதாக அமைச்சர் உறுதியளித்தார். ஆனால் இன்றும் அவர் சொன்னதை செய்யவில்லை. மேலும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போது தவறான தகவலை தந்து எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தியதை எங்களால் மறக்க இயலவில்லை. அரசு மருத்துவ சங்கம் நடத்திய சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டேன். இருப்பினும் அரசு கருணை காட்டவில்லை. இதனால் வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். எனக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற அரசு உத்தரவிட்டது. 2 வருடம் கடந்த பிறகும் என் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கவில்லை. மற்ற துறைகளில் எல்லாம் பணியில் இருப்பவர்கள் உயிரிழந்த போது கருணை அடிப்படையில் வாரிசுகள் அரசு வேலை தரப்படுகிறது. ஆனால் அரசு டாக்டர்களுடைய மனைவிக்கு எதுவும் கொடுமையாக கொரோனாவால் பெருந்தொற்று மக்களின் உயிரிற்காக போராடிய உயிரிழந்த மருத்துவர் குடும்பத்துக்கு கருணை காட்ட அரசு மறுக்கிறது. இன்று முதல்வர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது சாலை ஓரத்தில் நிற்கும் பெண்ணின் கோரிக்கை மனுவை கூட வாங்கி அவளை செய்வதை பார்க்கிறோம். ஆனால் கண்ணீர் விடும் எங்கள் குடும்பத்திற்கு மட்டும் முதல்வரின் பார்வை இதுவரை எங்கள் மீது விழவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு எங்கள் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கி ஆணை வழங்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.